إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله العظيم ألا فقد فاز المتقون அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் அச்சத்தை நினைவுபடுத்தியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவை பயந்து கொண்டவர்கள் இம்மையிலும் வெற்றியடைந்தார்கள், மறுமையிலும் நிச்சயம் வெற்றியடைவார்கள். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த துன்யாவை நமக்கு ஒரு சோதனை கூடமாக ஆக்கியிருக்கின்றான். இந்த துன்யாவின் சோதனையிலே ஈமான் விஷயத்திலும் அமல்களின் விஷயத்திலும் அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு மிக முக்கியமான ஒரு பயிற்சி தேவை. ஈமான் விஷயத்திலும் அமல்கள் விஷயத்திலும் அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியங்களிலும் நாம் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு நம்மிடத்திலே மிக முக்கியமான ஒரு பயிற்சி தேவை. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பயிற்சியை தான் அவனுடைய அல் குர்ஆன், அவனுடைய கண்ணியத்திற்குரிய புத்தகமாகிய அல் குர்ஆனிலே சூரத்து ஷம்ஸிலே கூறுகிறான். பாருங்கள், وَنَفْسٍ وَمَا سَوَّاهَا فَأَلْهَمَهَا فُجُورَهَا وَتَقْوَاهَا قَدْ أَفْلَحَ مَنْ زَكَّاهَا وَقَدْ خَابَ مَنْ دَسَّاهَا. ஆன்மாவையும் அந்த ஆன்மாவை படைத்த இறைவனின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். தன் மீது சத்தியம் செய்கிறான், தான் படைத்த ஆன்மாவின் மீது சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், அந்த நஃப்ஸிற்கு, ஆன்மாவிற்கு எது நன்மை என்பதையும் நாம் புரிய வைத்திருக்கிறோம், எது இறையச்சம் என்பதையும் புரிய வைத்திருக்கிறோம், எது தீமை பாவம் என்பதையும் நாம் விளங்க வைத்திருக்கிறோம். பிறகு அல்லாஹ் கூறுகிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் தனது ஆன்மாவை சுத்தப்படுத்தி கொண்டாரோ, யார் தனது ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொண்டாரோ அவர் நிச்சயம் வெற்றி அடைவார். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் காப மன் தஸ்ஸாஹா. யார் தனது ஆன்மாவை மறந்து அதை தீமைகளிலே, பாவங்களிலே, மன இச்சைகளிலே, அற்பமான ஆசைகளிலே அதை ஈடுபடுத்தி யார் அந்த ஆன்மாவை கெடுத்து கொண்டாரோ அவர் நிச்சயமாக நஷ்டமடைவார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் இந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுக்கிறது. என்ன அச்சம்? நாம் நமது நஃப்ஸுடைய குறைகளை புரிந்து கொண்டோமா? ஒவ்வொரு முஸ்லிமும் தனது நஃப்ஸிலே என்னென்ன குறைகளை, என்னென்ன குண ரீதியான, பண்பு ரீதியான மற்றும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய விஷயங்களிலே என்னென்ன மாதிரியான நன்மைகளை உள்ளத்திலே கொண்டிருக்கிறோம், அல்லது அதற்கு மாற்றமாக என்னென்ன தீமைகள், கெட்ட குணங்கள், அசுத்தங்கள் நமது உள்ளத்திலே இருக்கின்றன என்று நாம் நம்மை பரிசோதித்திருக்கிறோமா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஏனைய ட்ரீட்மெண்ட்டுகளுக்கு துன்யாவின் மருத்துவர்களை நாடலாம். ஆனால் இந்த நஃப்ஸுடைய மருத்துவத்திற்கு அல்லாஹுவின் வேதத்தையும் அவனுடைய சுன்னாவையும் தவிர நாம் அணுகுவதற்கு வேறு ஒரு வழி இல்லை. சகோதரர்களே, அல்லாஹுவின் வேதத்தை கொண்டுதான், நபியின் சுன்னாவை கொண்டுதான் இந்த உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். நாம் பெரும்பாலும் என்ன செய்கிறோம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதை போன்றுதான் நம்முடைய நிலைமை இருக்கிறது. உமர் அவர்கள் கூறுகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, கஃபா பில் மர்இ ஐபா, கஃபா பில் மர்இ ஐபா أن يستبين له من الناس ما يخفى عليه من نفسه ويمقت الناس فيما يأتي. சொல்கிறார்கள், மனிதன் அவனுடைய குறைக்கு, அவனில் இருக்கின்ற தீமைக்கு
மிக போதுமான ஆதாரம் என்ன தெரியுமா? தனது நப்சில் உள்ள குறைகளை எல்லாம் அவன் மறந்து விடுகிறான். பிறருடைய குறைகள் எல்லாம் அவனுக்கு தெரிகிறது. பிறரிடத்தில் எதை குறையாக பார்க்கிறானோ, பிறரிடத்திலே எதை தீமையாக பார்க்கிறானோ, அவையெல்லாம் அவனது உள்ளத்திற்குள்ளே அவனுக்குள்ளே இருக்கின்றன. ஆனால் தன் உள்ளத்தில் உள்ள தன்னிடம் உள்ள குறைகளை எல்லாம் அவன் மறந்து விடுகிறான். பிறரிடம் அதே செயல்களை பார்க்கும்போது குறையாக கேவலமாக பார்க்கிறான். மக்கள் மீது அவன் கோபப்படுகிறான், வெறுப்படைகிறான் அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்காக. ஆனால் அதே காரியத்தை தான் அவனும் செய்து கொண்டிருக்கிறான். தான் எந்த செயலை செய்கிறோமோ தன்னை அவன் மறந்து விடுகிறான். அதே செயலை பிறர் செய்யும் போது அவர்கள் மீது கோபப்படுகிறான். பெற்றோர்களைப் போல தவறுகளை அவர்கள் செய்கிறார்கள், ஆனால் பிள்ளைகள் மட்டும் அந்த தவறுகளை செய்தால் கோபப்படுகிறார்கள். சகோதரர்களைப் போல, ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மக்களைப் போல. கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்று, இன்று நாம் எந்த அளவு நம்முடைய உள்ளங்களை, நமது நஃப்ஸின் தீமைகளை மறந்திருக்கிறோம் என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சி சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தெளிவாக முடிவு செய்து விட்டான். யார் உள்ளங்களின் குறைகளை அறிந்து, தனது குறைகளை அறிந்து அவற்றிலிருந்து தன் உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொள்ளவில்லையோ அவர்களுக்கு வெற்றி என்பதே கிடையாது. ஈமானில் வெற்றி பெற முடியாது, அமல்களிலே வெற்றி பெற முடியாது, அல்லாஹுவின் இந்த தீனிலே எந்த காரியத்திலும் அவர்கள் நிறைவை அடைய முடியாது, தாழ்ந்தவர்களாகவே இருப்பார்கள். அல்லாஹ் கூறுகிறான் பாருங்கள் சூரத்துல் அலாவிலே, قد أفلح من تزكى قد أفلح من تزكى. யார் தூய்மை அடைவாரோ அவர்தான் வெற்றி பெற முடியும். யாருடைய உள்ளத்திலே தூய்மை இல்லையோ, யாருடைய நஃப்சு பண்படவில்லையோ, யாருடைய உள்ளத்தின் குறைகளை அவர் ஆராய்ந்து சீர்திருத்திக் கொள்ளவில்லையோ அவருக்கு வெற்றி கிடையாது. قد أفلح من تزكى. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இறுதி வரை வந்த அத்தனை நபிமார்களையும் முதலாவதாக மக்களின் உள்ளங்களை சுத்தப்படுத்துங்கள், அவர்களின் உள்ளங்களை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்ற பெரும் பொறுப்பை கொடுத்துத்தான் அனுப்பியிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஃபிர்அவுனிடத்திலே வருகிறார்கள். முதல் சந்திப்பு. அந்த முதல் சந்திப்பிலே அவர்கள் அந்த ஃபிர்அவுனை பார்த்து கேட்பதை அல்லாஹ் சூரா அன்-நாஸிஆத்திலே குறிப்பிடுகிறான் பாருங்கள். ஹல்லக இலா அன் தஸக்கா ஹல்லக இலா அன் தஸக்கா வ அஹ்தியக இலா ரப்பிக ஃபதக்ஷா. ஃபிர்அவுன், நீ சுத்தமடைவதற்கு உனக்கு விருப்பம் இருக்கிறதா? நீ தூய்மை அடைவதற்கு உனக்கு விருப்பம் இருக்கிறதா? ஹல்லக இலா அன் தஸக்கா, உனது இறைவனின் பக்கம் நான் வழிகாட்டுகிறேன். ரப்பின் பக்கம் சென்றால்தான் நமது உள்ளங்கள் சுத்தமடையும். ஷைத்தானின் பக்கம் சென்றால், துன்யாவின் ஆசைகளின் பக்கம் சென்றால் நமது உள்ளம் அசுத்தமடையும். அல்லாஹுவின் பக்கம் திரும்புவதை கொண்டு மட்டும்தான் உள்ளங்கள் சுத்தமடைய முடியும். அதைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள். அரசனாக இருந்தாலும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே விதியைத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். உள்ளம் சுத்தமடைய வேண்டுமென்றால் ரப்பின் பக்கம், படைத்த இறைவனின் பக்கம் திரும்புங்கள். ஹல்லக இலா அன் தஸக்கா வ அஹ்தியக இலா ரப்பிக், உமது இறைவனின் பக்கம் நான் உனக்கு வழிகாட்டுகிறேன். ஃபதக்ஷா, உள்ளங்கள் சுத்தம் அடைந்தால்தான் உனக்கு அல்லாஹ்வின் பயம் வரும், இறை அச்சம் வரும், தக்வா வரும் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். உள்ளம் சுத்தமடையாதவரை, உள்ளங்கள் அழுக்குகளாலும் அசுத்தங்களாலும் நிறைந்து கொண்டிருக்கும் போது இந்த உள்ளத்திலே அல்லாஹ்வின் அச்சம், தக்வா என்பது ஏற்படாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படித்தான் தனது தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை சுமத்துகின்றான். ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் க்ப்லு லஃபீ ضلالின் முபீன். சூரத்துல் ஜும்ஆவிலே அல்லாஹ் கூறுகிறான், நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் ரப்பு யார் தெரியுமா? அல்லாஹு அக்பர். தன்னுடைய ருபூபியத்தை, தனது உலூஹியத்தை, தனது வல்லமையை, தனது கண்ணியத்தை அல்லாஹ் குறிப்பிடும் போது இதை சொல்லி பெருமைப்படுகிறான். சகோதரர்களே, அவன் யார் தெரியுமா? அவன்தான் உங்களுக்கு, உங்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறான். உம்மி சமுதாயமாகிய உங்களுக்கு உங்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பினான். அந்த தூதர் எனது வசனங்களை உங்களுக்கு ஓதுவார். யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி,
அந்த தூதர் எனது வசனங்களை உங்களுக்கு ஓதுவார், குர்ஆனை உங்களுக்கு ஓதி காட்டுவார். வயுஸக்கீஹிம், பிறகு அந்த குர்ஆனை கொண்டு உங்களை சுத்தப்படுத்துவார், உங்களை பரிசுத்தமாக்குவார், உங்களை தூய்மையாக்குவார். உள்ளத்தின் நோய்களிலிருந்து, உள்ளத்தின் கெடுதிகளிலிருந்து, நஃப்ஸின் கெடுதிகளிலிருந்து, நஃப்ஸ் ஏவக்கூடிய அத்தனை தீமைகளிலிருந்து உங்களை அவர் பரிசுத்தப்படுத்துவார். அதற்குண்டான வழிகளை அவர் காட்டுவார், உங்களை தர்பியத்து செய்வார். பிறகு வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆனை உங்களுக்கு கற்பிப்பார், சட்டங்களை உங்களுக்கு கற்பிப்பார், ஹிக்மா என்ற தன் நபிமொழியை உங்களுக்கு கற்பிப்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்திலே மிக தெளிவான ஒரு விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். குர்ஆனை ஓத வேண்டும், உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும், பிறகு மார்க்க சட்டங்களை பயில வேண்டும், பிறகு இல்மை தேட வேண்டும். உள்ளம் சுத்தமடையாமல், உள்ளத்திலே தக்வா, இறையச்சம், பரிசுத்தம் என்ற தன்மை ஏற்படாமல் இல்மு இருக்குமே ஆனால் அந்த இல்ம் நேர்வழிக்கு வழிகாட்டாது, அந்த இல்ம் நேர்வழிக்கு வழிகாட்டாது. சகோதரர்களே, உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். மலக்குகளுடைய உள்ளங்களை அல்லாஹ் சுத்தமாக்கி வைத்திருந்தான். எனவே அவர்களுடைய இல்ம் அவர்களுக்கு அல்லாஹ்விற்கு அடிபணிவதின் பக்கம் அவர்களுக்கு வழிகாட்டியது. ஷைத்தானின் நஃப்ஸிலே பெருமை இருந்தது, ஆணவம் இருந்தது, அவனுக்கு தற்பெருமை இருந்தது. அது அவனுடைய இல்மை அவன் வழிகெடுவதற்கு வழிகாட்டியது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறான். குர்ஆனை ஓதி காட்டுவார்கள், பிறகு உங்களை சுத்தப்படுத்துவார்கள், உங்களை தூய்மைப்படுத்துவார்கள், உங்களை தர்பியத்து செய்வார்கள். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, பிறகு சட்டங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள், எப்படி நடக்க வேண்டும். இன்று நம்மிலே பலருக்கு ஹராமுடைய விளக்கம் இல்லை என்று சொல்ல முடியுமா? தடுக்கப்பட்ட காரியத்தை பற்றிய இல்மு இல்லை என்று சொல்ல முடியுமா? நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஹராம் எது என்று தெரியும். ஃபர்லான காரியங்களை அறியாமல் இன்றைய முஸ்லிம்கள் பலர் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? பலருக்கு கண்டிப்பாக ஃபர்துகள் தெரியும், ஆனால் ஃபர்துகளை நிறைவேற்ற முடியவில்லையே, ஹராமை விட்டு அவர்களால் தவிர்ந்து கொள்ள முடியவில்லையே. காரணம் என்ன? அங்கே அவர்களது உள்ளத்திலே சுத்தம் இல்லை, அவர்களது உள்ளத்திலே தக்வா இல்லை. அந்த தக்வாவை ஏற்படுத்தாத வரை, அந்த தக்வாவை கொண்டு உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தாத வரை எந்த ஒரு முஸ்லிமும் ஃபர்தை செய்ய முடியாது. அல்லாஹ் அப்படித்தானே சொல்கிறான். தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது இந்த தொழுகை மிக கஷ்டமாக இருக்கும், சுமையாக இருக்கும். யாருக்கு? யாரை தவிர? யார் அல்லாஹுவை பயப்படுவார்களோ, மறுமையிலே அல்லாஹுவின் பக்கம் திரும்ப வேண்டும் என்று எண்ணி இருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் இந்த தொழுகை சுமையாகத்தான் இருக்கும் என்று. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த தஸ்கியத்துன் நுஃபூஸ், உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவது என்பது, இதை கொண்டுதான் மறுமையிலே தரஜாத்துகள் முடிவு செய்யப்படுகின்றன. இன்று நம்மிலே அமல் செய்பவர்கள் அதிகம் இருக்கிறார்கள், அமல்களின் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே போகிறது. தொழுகையின் எண்ணிக்கை அதிகமாகிறது, ஃபர்துகளின் எண்ணிக்கை, சுன்னத்துகளின் எண்ணிக்கை, நஃபில்களின் எண்ணிக்கை, பிறகு தானம், தர்மம், ஜக்காத், ஹஜ்ஜி, உம்ரா என்று இபாதத்துகளின் எண்ணிக்கைகள் கூடிக்கொண்டு செல்கின்றன. ஆனால் அந்த இபாதத்துகள் எல்லாம் பரிசுத்தமான, பண்பட்ட, நல்ல உள்ளமுடையவரிடத்திலிருந்து வந்தால் அந்த இபாதத்துகளுடைய நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இருக்கும். இபாதத்துகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, ஆனால் உள்ளம் பண்படவில்லை என்றால் அதனுடைய நன்மையும் அல்லாஹ்விடத்திலே குறைந்து விடுகிறது. சஹாபாக்களை பாருங்கள், பார்க்க போனால் அவர்களிலே எத்தனையோ பேர் அவர்களுடைய கடைசி காலத்தில் தான் இஸ்லாமை ஏற்றார்கள். சில வருடங்களிலே, சில நாட்களிலே அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய அமலுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு உயர்வை சொன்னார்கள். அவர்களிலே ஒருவர் தனது கைப்பிடி அளவு தர்மம் செய்தால் அந்த தர்மம் நீங்கள் ஒரு உஹது மலை அளவு தங்கத்தை தர்மம் செய்தால் கூட அந்த தர்மத்திற்கு சமமாகாது என்று சொன்னார்களே, அதற்கு என்ன காரணம்? அவர்களது உள்ளத்தில் இருந்த அந்த ஈமான், அவர்களது உள்ளத்தில் இருந்த அந்த தக்வா, அவர்களது உள்ளத்தில் இருந்த முஹப்பத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசம். தனக்கு இல்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனுக்கு தான் அர்ப்பணமாக வேண்டும். மறுமையை நேசித்தார்கள், துன்யாவை வெறுத்தார்கள். அதுதான் அவர்களுடைய அமல்களின் எடையை அல்லாஹ்விடத்திலே மிக அதிகமாக கூட்டியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தாஹாவில் இதை எப்படி கூறுகிறான் பாருங்கள். وَمَن يَأْتِهِ مُؤْمِنًا وَمَن يَأْتِهِ مُؤْمِنًا قَدْ عَمِلَ الصَّالِحَاتِ فَأُولَئِكَ لَهُمُ الدَّرَجَاتُ الْعُلَى
ஜன்னத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் خالدين فيها وذلك جزاء من تزكى. அல்லாஹ் கூறுகிறான், யார் என்னிடத்திலே ஈமான் கொண்டவராக மூமினாக வருகிறாரோ, செல்வந்தராக ஆலிமாக படித்த பட்டதாரியாகவோ என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஒமையதிஹி முஃமினா, யாராக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே வெற்றியை அடைய வேண்டும் என்றால் அவர் மூமினாக மறுமையில் வர வேண்டும். நாம் படித்த எந்த பட்டமாக இருந்தாலும் சரி, அது மார்க்க கல்வி ரீதியான பட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதார கல்வி ரீதியான பட்டமாக இருந்தாலும் சரி, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தோடு அந்த பட்டங்கள் எல்லாம் முடிந்துவிடும். அல்லாஹ் நாளை அழைக்கும் பொழுது, அல்லாஹ் நாளை மறுமையிலே பிரிக்கும் போது இரண்டு கூட்டமாகத்தான் பிரிப்பான், முனாஃபிக்குகளா மூமின்களா காஃபிர்களா என்று. அவ்வளவுதான். ஒமயதிஹி முஃமினா, யார் ஈமானோடு மூமினான நிலையில் வருவாரோ, கத் அமிலஸ் ஸாலிஹாத். ஈமான் என்றால் இன்று மக்கள் எண்ணி இருப்பதை போன்றல்ல, ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் கூறினால் போதும், அல்லது சிறு பிராயத்திலே அறியாத பிராயத்திலே மக்தபிலே சென்று ஆமன்து பில்லாஹ் ஓதினால் போதும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா, அந்த ஈமானை அல்லாஹ் சொல்லவில்லை. கத் அமிலஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு அமல்களை, எந்த அமல்களை அல்லாஹ் ஃபர்லாக்கினானோ அந்த அமல்களை அவர் கண்டிப்பாக செய்திருக்க வேண்டும். கத் அமிலஸ் ஸாலிஹாத், சான்ஸ் அல்ல, சாய்ஸ் அல்ல, நீங்கள் விரும்பினால் அமல்கள் செய்யலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு விருப்பத்தின் அடிப்படையில் விட்டுவிடவில்லை. கத் அமிலஸ் ஸாலிஹாத், கண்டிப்பாக சாலிஹான அமல்களை அவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, திரும்ப திரும்ப நமது மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் வேத வசனங்களின் வெளிச்சத்திலே, சுன்னாவின் வெளிச்சத்திலே, அமல்கள் ஈமானுடைய பகுதி, அமல்கள் ஈமானுடைய பகுதி. தொழுகை இல்லையோ அவர்களுக்கு இஸ்லாமிலே பங்கில்லை. இன்று பலர் என்ன எண்ணி இருக்கிறார்கள், ஐங்கால தொழுகையை விட்டு விடுகிறார்கள், ஜும்மா தொழுதால் போதும் என்று நினைக்கிறார்கள். ஜும்மா தொழுகை என்று ஒரு தனி கடமை இல்லை. யார் 5 நேர தொழுகைகளை தொழுகிறார்களோ அந்த முஸ்லிம்களின் மீது ஜும்மா கடமை. சகோதரர்களே, ஒருவன் சுபுகே தொழுகவில்லை, அடுத்து அசரே தொழ மாட்டேன் என்ற முடிவில் இருக்கிறான், அவன் மீது எப்படி ஜும்மா கடமையாகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நமது குடும்பத்திலே எந்த அளவு மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். ஜும்மா தொழுகை நிறைவேற்றிவிட்டால் இஸ்லாமோடு நமது அந்த இணைப்பு ஒட்டி கொண்டிருக்கும் என்று நினைக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஏமாற்றம் சகோதரர்களை, புரிய வைக்க வேண்டும். இன்னும் சிலரோ ஆண்டிலே 2 முறை பெருநாள் தொழுதால் போதும் நாம் முஸ்லீமாக இருக்கலாம், இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை சகோதரர்களே, யார் 5 நேர தொழுகைகளை, ஜுமாவுடைய தொழுகைகளை பேணுகிறார்களோ அவர்களுக்குத்தான் பெருநாள் தொழுகையை தவிர பெருநாள் தொழுகை என்று ஒரு தனி தொழுகை இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் கூறுகிறான், யார் மூமினாக வருகிறாரோ, அமல்களை செய்து வருகிறாரோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த கண்ணியங்கள், உயர்ந்த பதவிகள் உண்டு. அந்த பதவிகள் எங்கே அவர்களுக்கு கொடுக்கப்படும்? அதன் என்ற சொர்க்கத்திலே கொடுக்கப்படும். அங்கே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று கூறி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வதாலிக ஜஸாஉ மன் தஸக்கா, வதாலிக ஜஸாஉ மன் தஸக்கா. இந்த நற்கூலிகள் எதற்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? யார் தனது உள்ளங்களை சுத்தப்படுத்தி வந்திருக்கிறாரோ, யார் தனது உள்ளங்களை சுத்தப்படுத்தி தூய்மையானவராக வந்திருக்கிறாரோ, அவரது உள்ளத்தால் தூய்மை பெற்றவராக வந்திருக்கிறாரோ அவர்களுக்கு இப்படி நாம் கூலி கொடுப்போம். இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பக்கம் அமல்களிலே நமது கவனம் கூடிக்கொண்டிருக்கிறது, கண்டிப்பாக கூட வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே அந்த அமல்கள் உள்ளத்தில் இருக்கின்ற நமது கெட்ட குணங்களால், நமது கெட்ட ஆசைகளால், நமது கெட்ட பண்பாடுகளால் அந்த அமல்கள் நாசமாகலாம். அல்லது குறைந்தபட்சம் அந்த அமல்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையாவது கண்டிப்பாக குறையும். அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தாத வரை அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருவன் அமல் செய்கிறான், ஆனால் உள்ளத்திலே முகஸ்துதியை நாடுகிறான், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருவன் அமல் செய்கிறான், ஆனால் உள்ளத்திலே தற்பெருமை இருக்கிறது, நான் இந்த அமல் செய்கிறேன், மற்றவர்கள் இதை செய்யவில்லை என்ற பெருமை இருக்கிறது. இதன் மூலமாக அவன் உயர்ந்த நன்மைகளை அடைய முடியாது. இன்னும் எத்தனையோ குணங்களை அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த குணங்கள் உள்ளத்தில் இருக்குமே ஆனால் ஒன்று அமல்கள் நாசமாகிவிடும், இல்லை என்றால் அமல்களுடைய அந்த தரஜா, அந்த தகுதிகள் அல்லாஹ்விடத்திலே குறைந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்களுக்கு தௌஃபீகை அல்லாஹ்விடத்திலே எப்படி கேட்டார்களோ, யா அல்லாஹ், தொழுவதற்கு, நோன்பு நோற்பதற்கு, உன்னை வணங்குவதற்கு, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக்,
யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கு, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, அழகிய முறையில் உன்னை வணங்குவதற்கு எனக்கு உதவி செய் என்று இபாதத்துக்கு எப்படி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்களோ கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று உள்ளம் உருகி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது நஃப்ஸை திருத்தி தரும்படி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். இன்று நாம் பெரும்பாலும் நம்முடைய துஆக்களை பிரித்தோம் என்று சொன்னால், நாம் விளங்கி கேட்பதெல்லாம் துன்யாவுக்காக இருக்கும். நாம் விளங்கி புரிந்து அழுது அல்லாஹ்விடத்திலே வம்படியாக கேட்போம் என்று சொல்வோம் அல்லவா, அவையெல்லாம் துன்யாவுக்காக இருக்கும். விளங்காமல் அலட்சியமாக ஏதோ கொடுத்தா உனக்கு நன்மை, கொடுக்காட்டி எனக்கு நன்மை, அந்த அடிப்படையில் கேட்பதெல்லாம் தீனுக்காக இருக்கும். இதுதான் நம்முடைய மனிதர்களுடைய நிலையாக இருக்கிறது. யா அல்லாஹ், என்னை ஒரு பாபந்தியான ஒரு பேணுதலான ஒரு தொழுகையாளியாக ஆக்கு என்று அல்லாஹ்விடத்திலே அழுகிறோமா? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அழுதிருக்கிறார்கள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, யா அல்லாஹ், ஒரு பேணுதலான தொழுகையை நீ விரும்பக்கூடிய நிலையில் தொழக்கூடிய ஒரு முஸ்லிமாக என்னை ஆக்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல் துஆ செய்கிறார்கள். இன்று நாம் தொழுகைக்காக இபாதத்துக்காக கேட்கக்கூடிய துஆ, யா அல்லாஹ் எனக்கு குர்ஆன் ஓத தௌஃபீக் கொடு என்று அழுகிறோமா? யா அல்லாஹ் குர்ஆனை மனப்பாடம் செய்வதற்கு எனக்கு அருள் புரி என்று அழுகிறோமா? யா அல்லாஹ் இரவிலே வணங்குவதற்கு எனக்கு உதவி செய் என்று அல்லாஹ்விடத்திலே அழுகிறோமா? அதே நேரத்தில் துன்யாவை தேடி அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு கெஞ்சுகிறோம் பாருங்கள். தீனுக்காக அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவதை விட துன்யாவுக்காக கெஞ்சுவது நம்மில் அதிகமானவர்களிடத்திலே அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யாவுக்காக கேட்டார்கள் என்றால் எந்த அளவு கேட்டார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், ஒரு நாள் நான் பசித்திருந்தால் உன்னிடத்திலே கெஞ்சி கேட்க வேண்டும், இன்னொரு நாள் நீ எனக்கு பசியார வைத்தால், எனக்கு உணவு கொடுத்தால் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த அளவுதான் துன்யாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதுமாக்கி கொண்டார்கள். துன்யாவை கேட்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் அதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய ஒரு வழிமுறையை, அழகிய ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபக்ரி யுன்சீனி, உன்னை நான் மறக்கும்படி செய்கின்ற வறுமையிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். உன்னை நான் மறக்கும்படி செய்கின்ற வறுமையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த அளவு என்னை வறுமையிலே, கஷ்டத்திலே, பிரச்சனையிலே தள்ளிவிடாதே. நான் அதனால் உன்னை மறக்கும்படி நான் அந்த நிலைக்கு நான் ஆளாகிவிடக்கூடாது. வஅஊது பிக மின் கினை யுத்கீனி, என்னை உனது கட்டளையை மீற வைக்கின்ற செல்வத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ் அக்பர். எனக்கு செல்வ செழிப்பை நீ கொடுத்தாலும் அந்த செல்வத்தின் திமிரால், ஆணவத்தால், அந்த செல்வத்தின் மமதையால் ஷரியத்தை மீறக்கூடியவனாக, இஸ்லாமை மீறக்கூடியவனாக, உன்னை எதிர்க்கக்கூடியவனாக நான் மாறிவிடக்கூடாது. வஅஊது பிக மின் கினை யுத்கீனி. இன்று பெரும்பாலான முஸ்லிம்களுடைய நிலை அதுதான். எப்போது செல்வம் கூடிக்கொண்டே போகிறதோ அவர்கள் முஸ்லிம்களை விட்டு தூரமாகிறார்கள். அவர்களது வாழ்க்கை கலாச்சாரம் மாறிக்கொண்டே செல்கிறது. அதற்கு பிறகு முஸ்லிம்களை பார்த்தால் வெறுப்படைகிறார்கள், முஸ்லிம்களின் சமுதாயத்தை பார்த்தால் வெறுப்படைகிறார்கள். ஏன்? எத்தனையோ செல்வந்தர்கள் முஸ்லிம்களோடு மஸ்ஜிதில் தொழுவதையே விரும்புவது கிடையாது. மஸ்ஜிதில் தொழுவதையே அவர்கள் விரும்புவது கிடையாது. ஒன்று, அவர்களுக்கு ஏற்ப ஒரு மஸ்ஜிதை அமைத்துக் கொள்வார்கள், அங்கேதான் அவர்கள் தொழுவார்கள். ஏழைகளின் மஸ்ஜிதிற்கு வரமாட்டார்கள், ஏழைகள் உட்காரக்கூடிய இடத்திலே வரமாட்டார்கள், ஏழைகள் அறிவுரை கேட்கக்கூடிய இடத்திலே அவர்களோடு சேர்ந்து உட்கார மாட்டார்கள். காரணம், அவர்களது செல்வம் அவர்களை தாம் உயர்ந்தவர்கள் என்று நினைக்கும்படி ஆக்கிவிட்டது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அமல்களுக்கு துஆ கேட்டார்களோ அது போன்று உள்ளத்திற்கு அவர்கள் கேட்ட துஆவை பாருங்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. அல்லாஹ்வே, எப்படி அழைக்கிறார்கள் அல்லாஹ்வை. அல்லாஹும்ம, அல்லாஹ்வை உள்ளத்திலிருந்து எழ வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வை தனது ரப்பாக, தனது மஅபூதாக, தன்னுடைய மௌலாவாக புரிந்து, தன்னை அவனுடைய அடிமையாக, அவன் பக்கம் தேவை உள்ளவனாக புரிந்து அல்லாஹும்ம என்று அந்த நாவிலிருந்து, உள்ளத்திலிருந்து அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை எழ வேண்டும். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, எனது நஃப்ஸுக்கு அதனுடைய பயத்தை கொடு அல்லாஹ், எனது நஃப்ஸிலே தக்வாவை கொடு அல்லாஹ். வஸக்கிஹா, எனது உள்ளத்தை சுத்தப்படுத்து அல்லாஹ். இந்த நபி உலக மக்களின் உள்ளங்களை எல்லாம் சுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் அனுப்பி வைத்த அந்த நபி யாரிடத்திலே சுத்தத்தை கேட்கிறார்கள்?
அல்லாஹ்வே நீ என்னை சுத்தப்படுத்து. அல்லாஹ் வஸக்கிஹா, என் நஃப்ஸை சுத்தப்படுத்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பேச்சை ஆரம்பித்தாலும் சரி, நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா, அல்லாஹ்வை புகழ்ந்து அவனிடத்திலே உதவி தேடியதற்கு பிறகு, யா அல்லாஹ் நஃப்ஸுடைய தீங்குகளிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள், கெட்ட செயல்களின் தீங்குகளிலிருந்து கெடுதிகளிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள் ரட்சகா என்று துஆ செய்வார்கள். அந்த அளவு நஃப்ஸை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, யா அல்லாஹ் எனது நஃப்ஸை தஸ்கியா சுத்தப்படுத்தி கொடு, நீதான் நஃப்ஸை சுத்தப்படுத்துபவர்களில் மிக சிறந்தவன், உன்னை தவிர வேறு யாரும் சிறந்த முறையில் நஃப்ஸை சுத்தப்படுத்த முடியாது. காரணம் என்ன? ரப்பு தான் அந்த நஃப்ஸை படைத்தான். ரப்புடைய கண்ட்ரோல் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், யார் எனது பொறுப்பில் இருக்கிறார்களோ ஷைத்தானே உனக்கு அவர்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை என்று. யார் எனது பொறுப்பில் இருக்கிறார்களோ அந்த இஹ்லாஸ் உடையவர்கள், அந்த தவக்குல் உடையவர்கள், என் பக்கம் திரும்பியவர்கள், அவர்கள் மீது ஷைத்தானே உன்னால் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், யா அல்லாஹ் என்னை என் பக்கமே நீ விட்டு விடாதே, லா தகில்னி இலா நஃப்ஸி, என்னை நீனே உன்னை பார்த்துக்கொள் என்று என்னை விட்டு விடாதே அல்லாஹ், உன்னை தவிர வேறு ஒருவரின் பக்கமும் என்னை விட்டுவிடாதே அல்லாஹ், என் பொறுப்பை நீயே எடுத்துக்கொள் யா அல்லாஹ், என்னை சீர்திருத்துவது, என்னை பரிசுத்தப்படுத்துவது, எனக்கு இபாதத்திற்கு தௌஃபீக் கொடுப்பது, எல்லா பொறுப்பையும் நீயே எடுத்துக்கொள் அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன்த வலியுஹா வ மௌலாஹா, நான் ஏன் நஃப்ஸுடைய அந்த தஸ்கியாவை உன்னிடத்திலே கேட்கிறேன், நஃப்ஸுடைய தக்வாவை உன்னிடத்திலே நான் ஏன் கேட்கிறேன்? அன்த வலியுஹா வ மௌலாஹா, நீதான் அந்த நஃப்ஸுடைய பொறுப்பாளன், கார்டியன் அல்லாஹ், நீதான் அதனுடைய எஜமானன் அல்லாஹ், நீதான் அதற்கு பொறுப்பாளன், நீதான் அதை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்கிறார்கள். சகோதரர்கள், இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறோம்? நஃப்ஸை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு பயந்திருக்கிறார்கள். நாம் என்றைக்காவது இப்படி அல்லாஹ்விடத்திலே நமது குறைகளை எல்லாம் ஒரு பட்டியல் போட்டு, யா அல்லாஹ் என்னிடத்திலே கோபம் இருக்கிறது, யா அல்லாஹ் என்னிடத்திலே அசிங்கமான ஆசைகள் இருக்கின்றன, யா அல்லாஹ் என்னிடத்திலே இன்னென்ன தீமைகள் இருக்கின்றன, இவற்றிலிருந்தெல்லாம் நீ என்னை குணப்படுத்து அல்லாஹ், இந்த தீமைகளால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அல்லாஹ், இந்த தீமைகளால் நான் பலவீனம் அடைந்திருக்கிறேன் அல்லாஹ், என்னை நீ குணப்படுத்து, பரிசுத்தப்படுத்து என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோமா? சகோதரர்களை யோசித்து பார்க்க வேண்டும். எதுவரை அல்லாஹ்விடத்திலே நமது குறைகளை உணர்ந்து அந்த குறைகளை அல்லாஹ்விற்கு முன்னால் சமர்ப்பித்து அல்லாஹ்விடத்திலே அதற்குண்டான பரிகாரத்தை தேட மாட்டானோ அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தவறு செய்து விட்டார்கள், அல்லாஹ் சோதித்து விட்டான். என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே லா இலாஹ இல்லா அன்ட் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் எனது தவறை நான் ஒத்துக்கொள்கிறேன், மிகப்பெரிய அநியாயக்காரர்களை நான் ஆகிவிட்டேன். சிறிய ஒரு தவறு அவர்கள் செய்தது என்ன? அல்லாஹ்வுடைய அனுமதி வருவதற்கு முன்னால் புறப்பட்டு சென்றது. ஒரு நபியை பொறுத்தவரை அந்த அளவிற்கு அல்லாஹ் அவர்களுக்கு தர்பியா கொடுத்தான். ஷரியத்துடைய அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் அவர்கள் ஊரை விட்டு வெளியேறினார்கள். அதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற வாசகம் என்ன? பொதுவாக நமது பார்வையிலே இது சாதாரண ஒரு தவறாக நாம் நினைப்போம். இதற்கு அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் ஊரை விட்டு வெளியேறிய இந்த ஒரு குற்றத்தை அல்லாஹ்விற்கு முன்னால் எப்படி ஒப்புக்கொள்கிறார்கள்? இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் மிகப்பெரிய அநியாயக்காரர்களில் தான் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ்விற்கு முன்னால் தன்னை அந்த அளவு நொந்து கொள்கிறார்கள். நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்டார்கள்? ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு அந்த தடையை, அதுவும் நல்லெண்ணத்திலே மீறினார்கள். இந்த எண்ணத்திலே அல்லாஹ்விற்கு மாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை, அல்லாஹ் தங்க வைத்த அந்த அதன் சொர்க்கத்திலே நிரந்தரமாக தங்கி அல்லாஹ்வின் அருகாமையிலே இருக்க வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணத்திலே அந்த தடையை மீறினார்கள். அல்லாஹ் தண்டித்ததற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி சொல்கிறார்கள்? ரப்பனா
ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே கெடுதி செய்து கொண்டோம், அநியாயம் செய்து கொண்டோம், அக்கிரமம் செய்து கொண்டோம். ظلمنا أنفسنا, நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், நீ கருணை காட்டவில்லை என்றால் நாங்கள் மிகப்பெரிய நிரந்தர நஷ்டவாளிகள் அல்லவா நாங்கள் ஆகிவிடுவோம். எப்படிப்பட்ட பணிவை, பலவீனத்தை, தேவையை அல்லாஹ்விற்கு முன்னால் வைக்கிறார்கள். ஆனால் நாம் இன்று என்ன செய்கிறோம்? பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது கூட கண்களிலே தண்ணீர் வருவதில்லை, மன்றாடுவது கிடையாது, பலவீனம் வருவது கிடையாது, வெட்கம் வருவது கிடையாது, தன் மீது தான் ஒரு குறை செய்தவன் என்ற உணர்வு ஏற்படுவது கிடையாது. ஏதோ நீ மன்னிச்சா உனக்கு கருணை என்ற மாதிரி அலட்சியத்தோடு அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே தௌபாவை, மன்னிப்பை எதிர்பார்ப்பவன், அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை எதிர்பார்ப்பவன் ஒரு காலம் அப்படி கேட்க மாட்டான். அவனுடைய துஆவிலே கண்ணீர் வரும், அவனுடைய உள்ளம் நடுநடுங்கும். அப்படியே வஇதா ذுகிரல்லாஹு வஜலத் குலூபுஹும், இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நினைவு அவர்களது உள்ளத்திலே வரும்பொழுது உள்ளங்கள் நடுங்கும் என்று இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்கள், லா யஸ்ததீஉல் இன்சான் أن يحقق المعالي من الأمور إلا بمجاهدة نفسه وجعلها عدوة له. நாம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த பதவிகளை, உயர்ந்த கண்ணியங்களை அடைய வேண்டும் என்றால் அதற்காக இந்த நஃப்ஸுடைய முஜாஹதா, இந்த நஃப்ஸிடத்திலே போராடுவது அவசியம். நமது எதிரியாக இந்த நஃப்ஸை ஆக்கிக் கொள்ள வேண்டும். யாராக? நமது எதிரியாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஆனால் நாமோ நமது நண்பர்களாக நஃப்ஸை ஆக்கி கொண்டு வைத்திருக்கிறோம். எதுவரை நஃப்ஸை எதிரியாக ஆக்கவில்லையோ இந்த நஃப்ஸுடைய தீமைகளை புரிந்து கொள்ள முடியாது. இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் கூறுவதை பாருங்கள். النفس تحتاج إلى محاربة ومجاهدة ومعاداة فإنها أعدى عدو لابن آدم. இந்த நஃப்ஸை நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் அதற்காக ஒரு போராட்டமே தேவை, அதற்காக ஒரு பெரிய தியாகமே தேவை. ஏனென்றால் மனிதனின் எதிரிகள் எல்லாம் மிகப்பெரிய எதிரி இந்த நஃப்ஸு தான். ஷைத்தானை விட நமக்கு பெரிய எதிரி. ஷைத்தான் வெளியிலிருந்து தான் தூண்டுவான், ஆனால் இந்த நஃப்ஸோ உள்ளிருந்து தூண்டிக்கொண்டே இருக்கும், அந்த ஷைத்தானுக்கு துணை போய் கொண்டே இருக்கும். யார் இந்த நஃப்ஸை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறார்களோ, அதை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கிறார்களோ, அப்போது அவர்கள் அந்த எதிரியின் மீது வெற்றியை பெறுகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே சுகம் காணுகிறார்கள். அல்லாஹ் எதை தடுத்தானோ அந்த தீமைகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அந்த நஃப்ஸுடைய கெடுதிகளிலிருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அதற்காக ஒரு முயற்சியோ அல்லது அதற்காக ஒரு சிந்தனையோ இல்லை என்றால், அந்த நஃப்ஸின் மீது அலட்சியம் காட்டினால் கண்டிப்பாக அந்த நஃப்ஸுடைய தீமைகளுக்கு, அந்த கெடுதிகளுக்கு ஆளாகி பிறகு குர்ஆனாக இருக்கட்டும், சுன்னாவாக இருக்கட்டும், மற்ற அறிவுரைகளாக இருக்கட்டும், அவருக்கு எந்த விதமான நன்மைகளை தராது, பிரயோஜனத்தை தராது. சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நமது உள்ளங்களை பரிசுத்தமான அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டும் பரிசுத்தமான நல்ல உள்ளங்களில் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். பாரக்கல்லாஹு லீ வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம்.